அதாவது ஒரு மாடு பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்பொழுது தாம்பரத்தில் பாதி விலையில் வில்லா பிளாட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மதன் கௌரி பேசுகிறேங்க. நான் அப்படி சொல்லலைன்னா நீ லோரி எடுத்துருக்க மாட்டேடா. ஏடா கோபி, நல்லா இருக்கிறீங்களா? ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கரகோஷத்தால் வட பையா வேட்டைக்காரன். உங்களால் மட்டுமே நான். எதற்கு இந்த வேதங்கள்? தெற்கின் வெற்றிகள் வடக்கை நம்பி இருக்கிறது. ஏடா ஒரு வயசு கேட்குறேன்னு சொல்லிவிட்டு ஏடா ஒரு மணி நேரமா வாய்ஸ் கேட்டுருக்கிறியா தம்பி. மாடுலேஷன் கிடைக்கும், வாய்ஸ் நம்மளால எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நண்பர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க பேசி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணணும், கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்க நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அவன் உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிட்றது, நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிட்றது. எப்பா அது என்னடி மாமா குட்டியில் 4 ஒய்யே குட்டியா மாமா குட்டியா? ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், லேப் டெக்னீஷியனாக இருக்கும். எங்களுக்கு வந்து இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரோக்ராம் போகலாம் அப்படின்னா அதுக்கு டைமில் எங்களுக்கு லீவ் கிடைக்காது. ஒரு பொங்கல் தீபாவளி டைம்னா கூட எங்களுக்கு டியூட்டி வந்துடும், லீவ் கிடைக்காது. நாமளும் நமக்கு தெரியும் பர்ஃபெக்டாக நான் எடுக்கிறேன்னு தெரியும், ஆனால் வாய்ஸ் எதுவும் ரீச் ஆக மாட்டேங்குது, வீடியோஸ் போகிற வியூஸ் வரல, நம்மளால் எதுக்கு ஸ்டேஜ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். தந்திரம் ராஜநியதி இவை இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. எதை எங்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை அங்கு நன்கு செய்ய வேண்டும் மருமகனே. நம்ம நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்போம், பல குரல்ல பேசி அசத்துவாங்க. அப்படிப்பட்ட வெங்கடேஷ் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். முதல்ல இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது மிமிக்ரி மேலே? ஒரு ஹாபியாக இருந்ததா இல்லை சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் இருந்ததா? காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் பேசுனது அதுதான், ஃப்ரெண்டோட வாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு பேசுனது. அதுக்கப்புறம் நிறைய இது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் கலக்கப்போதி அவர் அப்போ தான் வந்தது. நவீன் பிரதர் மூலம் நிறையா வீடியோ பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி தான் அடுத்தடுத்து வாய்ஸஸ் எடுத்து இப்போ மிமிக்ரிங் அப்படி வந்து அந்த டைமில் அப்துல் கலாம் சார் வாய்ஸ் பேசியிருந்தார் அந்த ஃபைனல்ஸில். அதுவும் பிடிச்சிருந்தது. யாரும் பேசாத ஒரு வாய்ஸ் பேசும்போது இவ்வளோ இது கிடைக்குது எங்கே இது, அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அடுத்தடுத்து நாமளும் நிறைய வாய்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசின வீடியோ அது நம்ம நிறைய பேர் இருக்காங்களே அவங்க வாய்ஸ்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் இப்போ ஓகே அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. எந்த டைமில் ஸ்கூல் படிக்கும் போதா காலேஜ் படிக்கும்போது 2015 14 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போதைக்கு வாய்ஸ் அவர் மிமிக்ரி தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியாது. இப்போ 2015 அப்புறம் ஒரு சின்ன ஸ்டேஜ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த வாய்ஸ் ஞாபகம் இருக்கா? என்ன வாய்ஸ் எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு எடுத்தது அஜித் சாரோடைய வாய்ஸ் 2015 எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதிகமாக எங்கேயுமே அஜித் சார் வந்து எல்லாத்தையும் ஃபேன்ஸ் பார்க்குறதில்ல, எங்கேயுமே ப்ரெஸ் மீட் கொடுக்குறதில்ல, உங்களை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குன்னு எல்லாம் கேட்குறாங்க. அதனால் எங்கே யாரை சந்திக்கணும்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியும். எங்கள் மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காதீங்க, படம் பாருங்கள், அதுவே எங்களுக்கு பண்ணுற பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்கிறது, இந்த மிமிக்ரிக்குள்ளே வந்த உடனேயே ஒரு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ரொம்ப ஹார்டாக இருந்ததா? எப்படி பிலீஃப் இருந்ததா நம்ம எப்படியாவது மிமிக்ரி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா? இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருந்ததா? ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி தான். மாடுலேஷன் கிடைக்கும், வாய்ஸ் நம்மளால் எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போயிட்டு யார்கிட்டயாவது பேசி காமிப்பீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதாவது மாடுலேஷன் மட்டும் வருது அந்த மாதிரி ஏதாவது கலாச்சிருப்பாங்க இல்லையா? நண்பர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க பேசி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணணும்னு கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்க நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஏதாவது ஒரு வாய்ஸ் எடுக்க போயிட்டு அது வித்தியாசமாக வேறு ஏதாவது வாய்ஸ் வந்திருக்கா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு வாய்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம், அது பார்த்தா வேற ஒரு வாய்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சவுண்ட் நான் வேற ஒரு வாய்ஸ் ட்ரை பண்ணி அதில் வந்தது சலீம் கௌர் சாரோடைய வாய்ஸ். வேட்டைக்காரன் மூவியில் வில்லன் நடிச்சிருப்பாரு, அவருடைய வேதநாயகம் அவருடைய வாய்ஸ். நான் வந்து வேறு வாய்ஸ் ட்ரை பண்ணி போயிட்டு அது வந்து எங்க என்ன பார்த்து சொல்லுங்க அந்த மாதிரி. வட பையா வேட்டைக்காரா, அதாவது நீ ஒரு போலீஸ்காரன் ஆகணும்னு சொல்லி வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அது சாதாரணமான போலீஸ்காரன் இல்லை, தேவராஜ் மாதிரி போலீஸ்காரன். ஒரு தேவராஜ் அழிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நீ என்னை தொட்டிருக்கக்கூடாது. எனக்கு இந்த வேதநாயகத்துக்கு பயம் முறுத்திய பழக்கம், பயப்பட்ட பழக்கம் இல்லை. எனக்கு தண்டிக்கும் அதிகாரம் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது, மன்னிக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை. செமையாக இருந்துச்சு ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ நீங்கள் வந்து நிறைய புது வாய்ஸஸ்லாம் பேசி தான் ட்ரெண்ட் ஆனீங்க. அதில் குறிப்பாக வந்து பிரதீப் ரங்கநாதன் வாய்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணியிருந்தது. அவன் உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிட்றது, நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிட்றது. எப்பா அது என்னடி மாமா குட்டியில் 4 ஒய்யே குட்டியா மாமா குட்டியா? அவன் என்ன குட்டியாவா இருக்கான், செலப்பண்ணி மாதிரி இருக்காண்டி. இந்த வாய்ஸ் ட்ரை பண்ணீங்க இல்லையா? இது எதனால், என்ன இன்ஸ்பயர் ஆகி பண்ணீங்க? ஒருவேளை ரீசெண்ட் டைமாக ரொம்ப சென்சேஷன் ஆகிட்டாரு, படம்லாம் பயங்கரமாக இல்லை. இந்த வாய்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆனப்பயே ஒரு மாடுலேஷன் கிடைச்சது, ஆனால் வாய்ஸ் பர்ஃபெக்டாக அதுக்கப்புறம் பேசி எடுத்தால் எனக்கு நல்லா இருக்குது. இந்த வாய்ஸ் கொஞ்சம் கணீர்னு இருக்கிற மாதிரி, அதனால எடுத்தது கொஞ்சம் பிடிச்சிருந்தது இந்த வாய்ஸ்.
கேட்குறது. ட்ரெண்ட் ஆனவொடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? ரீச் ஆகும்னு நினச்சேன் இந்த வாய்ஸ் எடுத்து, ஆனால் இவ்வளோ ரீச் ஆகும்னு தெரியாது. இந்த வாய்ஸை முன்னாடி எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இது அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஏதாவது பெஸ்ட்டான ஒரு கமெண்ட் கிடைச்சது எனக்கு? யாராவது பயங்கரமாக பாராட்டிருப்பாங்க, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்திருக்குல்ல? அந்த கலக்கப்போது நவீன் அண்ணா பண்ணார், அவர் தான் இன்ஸ்பிரேஷன், அவர் இன்ஸ்பிரேஷன். அவர் அப்புறம் அசார் அண்ணா பண்ணார், டிஎஸ்கே 2 பேருமே பெரிய ஜாமான்களா. டிஎஸ்கே அண்ணா பண்ணார், அப்புறம் ராஜவேலு பிரதர் அவரும் பண்ணார். எல்லாம் சொன்னதுன்னா அடுத்த ஜென்ரேஷன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நீங்களாம் நல்லா பண்ணணும், இன்னும் எடுக்காத நிறைய வாய்ஸஸ் நீங்கள் எடுக்கணும், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுங்கள், எப்பயுமே நல்லா பண்ணிட்டே இருங்க, முயற்சி பண்ணிட்டே இருங்க, வந்துடுவீங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. கமெண்ட்ல பண்ணாங்களா இல்லை பர்சனலாக மெசேஜ் ஏதாவது? இன்ஸ்டாவில் பர்சனல் மெசேஜும் வாய்ஸ் மெசேஜும் டிஎஸ்கே அண்ணாலாம் பண்ணார், அசார் அண்ணா பர்சனல் மெசேஜ் பண்ணாங்க, அந்த வீடியோக்கும் கமெண்ட்டும் போட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2015 அந்த காலகட்டத்தில் கேபிஐ நவீன்லாம் பண்ணும்போது பார்த்து பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ அவரே ஒரு விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? ரிப்ளை என்ன கொடுத்தீங்க? ரிப்ளை வந்து குடிசைக்கிற இதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ்லாம் பார்ப்போம், இதே மாதிரி முயற்சி எடுத்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா வீடியோக்குமே இது ரிப்ளை என்கரேஜ் பண்ணுவார். ஒரு வாய்ஸ் எடுத்து நம்ம வீடியோ அனுப்பினாலும் என்கரேஜ் பண்ணுவார், அவரும் எல்லாரும் பண்ணுவாங்க. நீங்கள் ரஜினிகாந்த், நான் ஜனகராஜ். அண்ணாமல்ல அண்ணாமல்ல கபாலி எப்படி இருக்க? ஒரு 10 ரூபாய் வச்சு. அண்ணாமல்ல நேற்று லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போனியாமே, அங்கே என்ன நடந்துச்சு? அது ஒரு எப்போ கேட்குற? நான் மட்டுக்குள்ளே போட்டேனா? அங்கே ஒரு புஷ்டியோட ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருந்தது அப்படியே பார்த்துட்டே இருப்பா. நீ நீட பேசுறத பார்த்தாவே தெரியுது, நீ அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்ப போல. அது ஒன்று நடக்காது. ஆனா உனக்கு உடம்புல எங்கேயோ பெருசா மச்சம் இருக்குதுயா. அந்த மாதிரி சொல்லிட்டேப்பா, இன்னும் முடியல, இன்னும் தூக்கம் வர மாட்டேங்குது, அது நினைச்சப்ப ஒரு மாதிரி இருக்கு. என்னம்மா சமாளிக்கிற? தனியா விட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அண்ணாமல்ல. ஆனா நீ பெரிய யோகக்காரையா. பாருங்க அப்படி ஒன்றும் கிடையாது. நாம் எதுக்கு எதிர்பார்த்து போகிறது இல்லை, அதுவும் நடக்கிறது. அதுவும் இந்த மாதிரி விஷயம் நம்ம எதுக்கு எதிர்பார்த்துருக்கோம் உங்களுக்கு தெரியாதா? ஓகே ப்ரோ, செம ப்ரோ. ஜெனரலாக ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது பெஸ்ட்டான கமெண்ட் நம்மளை பார்த்து ஏதாவது அண்ணா நல்லா பண்ணுறீங்கன்னா, பயங்கரமாக இருக்குது, நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எல்லா கமெண்ட்டுமே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த வயசு யாரும் எடுத்ததில்லை, நீங்கள் இந்த எடுத்தது முயற்சிக்கு நல்லாயிருக்கு. இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் அதிகம் வந்ததே இல்லை. தனித்தனி வீடியோ போடுங்க. அப்போ அந்த வீடியோ போட்டப்போ இன்ஸ்டாவில் வந்து க்ரௌடில் பேசுகிற மாதிரி வீடியோ தான் இருந்தது. நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுங்க, வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்துருந்தது. இப்போ எங்களுடைய விருப்பத்துக்கு ஒரு சில வாய்ஸஸாக நான் கேட்க போகிறேன், அதை நீங்கள் அப்படியே பண்ணி காமிக்க போகிறீங்க, ஓகேவா? நான் ஒரு பேராக சொல்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அந்த வாய்ஸ்லாம். ஜெய் கணேஷ். பெருமாள் கோவிலில் உண்டை கட்டி வாங்கி தின்னாலும் பகிரங்கமாக வாங்கி திங்கிற பரம்பரை எங்கள் பரம்பரை. மரவள்ளி கிழங்க திருடி தின்னுட்டு ஊற விட்டு ஓடி போன பரம்பரை தான் உங்கள் பரம்பரை. எப்படி சொல்லுவேன்? எங்கள் வீட்டில் இட்லி உப்புமா அருமையாக பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வரணும், ஏன்னா பொண்ணை பெற்றவை இல்லையா? முனிஷ்காந்த். ஏடா கோபி, நல்லா இருக்கிறீங்களா? ஆனால் எப்படியாவது ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாரதிராஜா படத்தில் நடித்தாலும் பாடையில் போகிற கெட்ட கூட நடிப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துரு கோபி. தம்பி அந்த ஃபேடை போடு. ஏன் நீங்கள் நான் என்ன சைன்பார்டு ஆட்டோகிராஃபர் நீங்கள் வச்சுக்கக்கூடாது? கோபி நாயர். ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கரகோஷத்தால் இந்த பூமியை அதிரும் என்றால் அதுதான் இவரது பெயர். இவரின் ஒவ்வொரு அசைவிற்கு பின்னால் விசில் சத்தம், வெடிச்சத்தம் என்று கைத்தட்டல்கள் விண்ணை பிளக்கும் என்றால் அதுதான் இவருக்கான அடையாளம். தல என்கிற ஒரு சொல் பல லட்சம் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதென்றால் அதுதான் இவரது திறமைக்கான அங்கீகாரம். அல்டிமேட் ஸ்டார் அஜித். இவருக்கும் அவர் தான் பேசியிருப்பார், மகாபாரதம் சகுனி கேரக்டர் அவர் தான் பேசியிருப்பார். ஓகே. அது இல்லாமல் இவரோட வாய்ஸ் இவர் முன்னாடி பேசியிருக்கேன் நான், அவரும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு என் வாய்ஸ் யாரும் பேசுனது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சகுனி கேரக்டருக்கு அவர் பேசியிருக்காரு. ஆமாம். தந்திரம், ராஜநியதி இவை இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. எதை எங்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை அங்கு நன்கு செய்ய வேண்டும் மருமகனே. அந்த பஞ்ச பாண்டவர்களை அழித்து ஒழித்து விட வேண்டும் மருமகனே, அன்பு மருமகனே. உண்மையிலே அந்த நாடகம் பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பயங்கரமாக சிங்க் ஆகும். ஷோ அவர்களுடைய வாய்ஸ் ஏதாவது? எதற்கு இந்த வேதங்கள்? வடக்கின் வெற்றிகள் தெற்கே தீர்மானிக்கப்படுகிறது. தெற்கின் வெற்றிகள் வடக்கை நம்பி இருக்கிறது. தெற்கும் இணைந்தால் மாற்றங்கள் உருவாகலாம், மாற்றங்கள் நிகழ்ந்தால் முன்னணிகள் உருவாகலாம். இது போல நிறைய இருக்கிறது. வரட்டுமா? பைல்வான் ரங்கநாத் அவர்கள். அதாவது இன்னைக்கு யாரை நம்ம பேட்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் பேர் என்ன? என் பேர் தமிழரசன் ப்ரோ. தமிழரசன். நீங்கள் இவருக்கு வந்து சில பல பேரோடும் தொடர்பு இருக்கிறதாகவும் அதை வந்து நான் பேசுறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லும்போது, தம்பி நீங்கள் போனவர் எங்கே போனீங்க? இங்கே ப்ரோ, இங்கே தான் ஆஃபீஸ் தான் வந்து போகிறேன். ஆஃபீஸ் இல்லை, நீங்கள் வந்து வேறு எங்கேயோ போனதா எனக்கு ஒரு உளவுத்துறை வந்திருக்கு. தம்பியை பற்றியானது சீக்கிரமாக என்னுடைய சேனலில் வரும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரட்டுமா தம்பி? சிம்பு சாரோடைய வாய்ஸ். ஏண்டா எதுக்குடா ஒரு மனுஷன் கம்மன் இருக்காங்கிறதுனால நீங்கள் பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருப்பீங்களா? அதாவது ஒரு கவ்,
அதாவது ஒரு மாடு தன்னோட குட்டிக்கு வச்சிருக்க பாலை அந்த பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து இந்த காஃபி டேவில் பரிசுதாவில் உட்காந்து குடிச்சிட்டு கேள்வி மேலே கேள்வியாடா கேட்குறீங்க? ஆ, இப்போ சிங்கமுத்து வாய்ஸ் நல்லா பண்ணுவீங்கல்ல, அது கொஞ்சம் பண்ணு. அவடே தாட்டா தம்பி உடையெல்லாம் கொண்டு போய் ஊப்ப குத்தாதாட்டா குத்துற தம்பி. ஏடா ஒரு வயசு கேட்குறேன்னு சொல்லிவிட்டு ஏடா 1 மணி நேரமாக வாய்ச்சி கட்டிருக்கிறியா தம்பி கேமராக்கார தம்பி இங்கே பாருங்க, அந்த விஷயத்துக்கு நம்ம தம்பி சரிப்பட்டு வரமாட்டாங்கள தம்பி. ஆத்தாடி, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, என்டர்டைன் பண்ணுறீங்க மக்களை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ கொஞ்சம் நீங்கள் பிரேக் கிடச்சதுக்கப்புறம் நிறைய இந்த வீடியோஸ்லாம் பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறீங்க, நிறைய அப்லோட் பண்ணுறீங்க, ஸ்டெப் எடுக்கிறீங்க. ஆனால் உங்கள் லைஃப் எந்த மாதிரி போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது நீங்கள் கடக்கிறதுக்கு? ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், லேப் டெக்னீஷியனாக இருக்கும். எங்களுக்கு வந்து இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரோக்ராம் வந்து இப்போ மிமிக்ரி பண்ண போகலான்னு சொன்னது காஸ்ட்டுக்காக இருந்தாலும் நம்ம போய் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது பெரிய விஷயம். மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு சரி நம்ம போய் பண்ணால் போகலாம் அப்படின்னா அதுக்கு டைமில் எங்களுக்கு லீவ் கிடைக்காது. ஒரு டைமு அந்த பொங்கல் தீபாவளி டைம்லாம் கூட எங்களுக்கு டியூட்டி வந்துடும், லீவ் கிடைக்காது. ஆனால் அந்த ஒவ்வொரு வருஷம் பொங்கலில் ஃபங்க்ஷனில் பண்ண வீடியோ தான் அந்த லீவ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி அந்த லீவ் இருக்கும். அதெல்லாம் இங்கே வர முடியாது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும் நிறையா. நம்ம அங்கேருந்து திரும்ப இங்கே ஸ்டேஜ் இங்கே கூப்பிட்டாங்கன்னா நம்ம திரும்ப வேலையும் இதையும் வந்து ஒரு சேர பார்க்க முடியாது. வேறு மற்றபடி எந்த இதுவும் இல்லை. எப்பயாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? என்னடா நம்மளும் வாய்ஸ் எடுக்கிறோம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது வருத்தப்பட்டிருக்கோம். அது எப்போ நாம இல்லை மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நான் எடுக்கிற வரை நாமளும் நமக்கு தெரியும் பர்ஃபெக்டாக நான் எடுக்கிறேன்னு தெரியும். ஆனால் வாய்ஸ் எதுவும் ரீச் ஆக மாட்டேது, வீடியோஸ் போகிற வியூஸ் வரல, நம்மளால் எதுக்கு ஸ்டேஜ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்ம இன்னும் நல்லா புதுசாக கற்றுக்கணும். அதிலேருந்து தோணுச்சு எல்லாரும் பண்ணுறதே நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நம்ம புதுசாக ஏதாவது இப்போது ஜெயலலிதா அம்மா வாய்ஸ் அப்படின்னா நவீன நாடு பார்க்குறோம். இந்தமாதிரி ஒவ்வொரு அசாரானா ஒரு வாய்ஸ் வேணும்னா அவர் தான் பார்ப்போம், டிஎஸ்கே என்ன இந்தமாதிரி இருப்பாங்க. நாம் என்ன பண்ணுறோம், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நம்ம இருக்கோம். ஆனால் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த வாய்ஸ்னால் இவங்க நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தா இந்த மாதிரி இப்போ புது வாய்ஸ். நம்ம நிறைய வாய்ஸஸ் எடுக்கிறோம், சினிமா செலிபிரிட்டிஸ் எடுக்கிறோம், அதிகமாக பிரபலமாக இருக்கக்கூடிய எங்கள் யூடியூப் தளத்தில் அந்த மாதிரி யாராவது பண்ணுவீங்களா? மதன் கௌரி சார் அவர் பண்ணுவீங்களா? எக்ஸாக்டாக. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மதன் கௌரி பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வைரலாக போயிட்டு இருக்கிறது நம்ம தளபதி அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. என்ன மதனே உடனே பாலிடிக்ஸ் பேசுகிற, நீ என்ன விஜய் அண்ணாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா? அந்த மாதிரி இல்லைங்க. எப்பயுமே அஜித் சார் தலன்னு சொல்கிற மாதிரி விஜய் அண்ணாவை அண்ணான்னு சொல்லி பழகிட்டோம். அது இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷன். அவரும் ஏதாவது சாதிக்கணும் பாலிடிக்ஸில் அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்காருங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், நல்லா பண்ணுவார்னு நினைப்போம். நன்றிங்க, பாய். ரீசெண்டாக எடுத்த வாய்ஸ் ஏதாவது? ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது வந்து நரேன் சார், 5வது நரேன் சார், நெஞ்சிருக்கும் வரையிலும். பூவி, நீ கண்ணு திறந்து பார்க்கும்போது நான் இதில் இருக்க மாட்டேன். இந்த உலகத்திலே என்னை கொடுத்து வச்சவன் நானாக தான் இருப்பேன். காதலிக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க உனக்காக நான் இதயத்தை கொடுக்குறேன்னு. ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒன்றா வாழணும் இல்லை ஒன்றா சாகணும், இதுதான் காதலுக்கு வேதம். நீ அழக்கூடாது பூவி. உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட நான் செத்து போயிட்டதுக்கு சமம். நான் அப்படி சொல்லலைன்னா நீ லோரி எடுத்துருக்க மாட்டேடா. எனக்கு வேறு வழி தெரியல. இங்கே பாரு, இது என்னோடய பொண்ணோட ஃபோட்டோ. இவன் இந்த ஸ்கூலில் படிக்கிறாளோ அதே ஸ்கூலில் பொண்ணு படிக்க வைக்கிறேன். இது என் பொண்ணு மேலே சத்தியம். அப்புறம் விக்ரமில் பேசியிருப்பார், விக்ரம் படத்துலேயும் அதே மாதிரி பேசியிருப்பார். நீ அவங்களை பார்க்கும்போது மோளம் மரண ஓலம் கேட்கும். உன் கால் உன் பேச்சை கேட்காது. என்னோடய காலை பாரு, இது வேர்க்கிற மாதிரி உன்னோட காலம் வேர்க்கும். அப்போ என்னோட அருமை உனக்கு தெரியும். என்னோட பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் என் கண்ணு முன்னாடி வெட்டி கொண்டாங்க. இப்படி வரும் அவரோட வாய்ஸ். ஏதாவது ஃபீமேல் வாய்ஸஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இப்போ நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபீமேல் வாய்ஸஸும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணது உண்டா? ஃபீமேல் வாய்ஸஸ்னால் ஜெயலலிதா அம்மா வாய்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான், மக்களால் நான், மக்களுக்காக மட்டுமே நான் என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்கவென்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கோல்னா என்ன சொல்வீங்க? காமெடியன் ஆகணும், சிரிக்க வைக்கணும். டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும், ஆனால் அதுக்கு காமெடியன் ஆகணும், நல்லா சிரிக்க வைக்கணும். மிமிக்ரியை சார்ந்த சினிமாவை நோக்கி பயணமாக கூட இருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. நன்றி, தேங்க்ஸ் ப்ரோ. ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்பொழுது தாம்பரத்தில் பாதி விலையில் வில்லா பிளாட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.